வணக்கம் ஒன் அண்ட் ஆல். அகெயின் என்ன வணக்கம்னு ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? எஸ், வணக்கம். ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். Respected dignitaries, my dear faculty members, again proud parents, and the most important, my beloved new graduates. It's my privilege and honor to be here, standing in front of you in the occasion of graduation ceremony in ESS College, Viluppuram. Sorry, ES College. தேங்க்யூ. தெளிவாக இருக்கீங்க. டெஸ்ட் பண்ணேன். Graduation day is not a ceremony. It's a celebration. Yes or no? Yes, ma'am. Happy-ஆ இருக்கீங்களா? Yes. This is the celebration of perseverance, hard work and commitment. Hard work and commitment. You must be committed. See, you are stepping into the new life. So for 4 years you have completed, right? எப்படி இருந்துச்சு 4 years? ஹாப்பியாக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணிங்களா? இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டோன்ட் மேக் நாய்ஸ். சில்ட்ரன், டோன்ட் ஷவுட். கரெக்ட்? அப்படி தானே? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லை, என்ஜாய் பண்ணவே விடலையா? தாங்களா? யூ என்ஜாய் த 4 years ஆஃப் லைஃப், ரைட்? கரெக்ட், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கோம், அதே சமயம் நிறைய என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ஜாய் பண்ணும்போது நிறைய படிச்சிருப்பீங்கல்ல, நிறைய கற்றுட்ருப்பீங்க. கரெக்ட்? அந்த கற்றுக்கந்தெல்லாம் என்ன பண்ணீங்க? இப்போது மறந்தாச்சு. பட்டம் வாங்கியாச்சு, காற்றுல விட்டாச்சு. நோவா? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? வாட் யூ ஆர் கோயிங் டு டூ? எல்லாரும் சொல்லுவாங்க ஃபியூச்சரிஸ்டிக் நர்சிங், அது இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை மேம், எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாச்சு, அவார்ட்லாம் கொடுத்தாச்சு, ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்தாச்சு. We already got the certificate and all. That's enough. Right? Is it enough? இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? யங் ஜெனரேஷன், 2K kids, we are expecting a lot from you. அப்சல்யூட்லி நோ. 4 years உங்களை அழகாக நர்ச்சர் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, உங்களை ஒரு அழகாக மோல்டு பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எங்ககிட்ட வர போகிறீங்க இல்லையா? டெஃபினெட்லி எங்களுக்கு உங்ககிட்டேருந்து ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கும், பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஃப்ரெஷர்ஸ்னோ, ஃப்ரெஷ் மைண்ட், நிறைய விஷயங்களை வச்சுருப்பீங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்கும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏம்மா எல்லாரும் தலையை குனிச்சிட்டீங்க? எங்களை கேள்வி கேட்காதீங்க, எங்களை கேள்வி கேட்காதீங்க. எங்களை மாதிரியே இருக்க விடுங்க. எஸ் ஆர் நோ? டோன்ட் ஃபோர்ஸ் த கிட்ஸ். நான் கரெக்டாக அப்படி தான் சொல்லுவேன். அவங்களே இருக்க விடுங்க. அவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அவங்க அதை வெளியே கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. டோன்ட் டிப்ரெஸ். உன்னோட தாட்ஸை அவங்க கிட்ட, உன்னோட வியூஸை போய் திணிக்காத. ஃபர்ஸ்ட் லிசன் டு தெம். தே ஹாவ் லாட் ஆஃப் ஐடியாஸ், ரைட்? எஸ் ஆர் நோ? இல்லையா? ஐடியாஸ் இல்லையா? நான் தான் ஏதோ சொல்லிட்டேனா? தப்பாக சொல்லிட்டேனா? இல்லை. பயமா இருக்கா? இனி பயமே இல்லை. நம்ம 4 வருஷம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு டிகிரி வாங்கினோடனே ஹாய் பை தான். எஸ் ஆர் நோ? திட்டின டீச்சர்ஸ்லாம் கண்டுக்க மாட்டோம். 4 வருஷம் முடிஞ்சிடுச்சு, டிகிரி கையில் வாங்கியாச்சு. எதுக்கு அவங்க இனிமேல் உங்களை திட்டக்கூட மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பயப்படவே வேணாம். நீங்களாக இருங்க. இவ்வளோ நாள் ஃபோர்ஸ் பண்ணாங்கல்ல,
அந்த பக்கம் நடக்காத, இந்த பக்கம் போகாத, அங்கே சொல்லும் போது உட்காரு, எழுந்து லைனில் வா, இனி பயமே இல்லை. பட் ஒன் திங், ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட், வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் ஹியர், தட் இஸ் த பேஸ் ஆஃப் யுவர் லைஃப். தட் இஸ் த பேஸ். பேஸை ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம கட்டடம் கட்டணும். வாட் எவர் யூ லேர்ன் ஃப்ரம் ஹியர், ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் குட் திங்ஸ். ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட். யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டு உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டால், என்னால் நிறைய செய்ய முடியும். முடியுமா முடியாதா? புது புது ஐடியாஸ் எங்கிட்ட இருக்குது. பேசுங்க, தெளிவாக பேசுங்க, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. இஃப் சம்படி கொஷின்ஸ் யூ, ப்ளீஸ் ஜஸ்டிஃபை. நீங்கள் ஒழுங்காக ஜஸ்டிஃபை பண்ணால் யாரும் உங்களை கொஷினே கேட்க மாட்டாங்க. ஈவன் இன் லைக் நவ் யூ ஹவ் என்டர்ட் இன் டு த கிளினிக்கல் ஃபீல்ட், ரைட்? இவ்வளோ நாள் அகாடமியில் இருந்தாச்சு, இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, கிளினிக்கல் ஃபீல்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் கவுண்டபிள், பிகாஸ் யூ ஆர் லீடிங் த லைஃப் ஆஃப் த பீப்புள், நாட் வித் புக்ஸ் ஆர் எனி ரெஜிஸ்டர்ஸ். லைஃப் இன்றைக்கி ஒரு பேப்பரில் எழுதலைன்னா ஓகே, இன்றைக்கி ஆஃபீஸில் போய் இந்த ஃபைல் பார்க்கலன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கி ஒரு பேஷண்ட்டுக்கு தப்பான மெடிசன் கொடுத்தா என்ன ஆகும்? லைஃப் போயிடுச்சு, போச்சு, போயிருந்தே, இட்ஸ் கான். கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ யூ மஸ்ட் பி வெரி காஷியஸ், கரெக்ட்? பட் அங்கே யார் தப்பு பண்ணாலும் நீங்கள் தட்டி கேட்கலாம். புரியுதா? இஃப் யூ ஆர் ரைட். அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நாலெட்ஜபிளாக இருக்கணும். ஓகே, நிறைய கற்றுக்கணும். லேர்ன் நியூ திங்ஸ். எவ்ரி டே இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். இஃப் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், டோன்ட் வரி, லேர்ன் ஃப்ரம் தட் மிஸ்டேக்ஸ். உன்னோட மிஸ்டேக்ஸ்லேருந்தும் கற்றுக்கலாம், அதர்ஸோட மிஸ்டேக்ஸ்லேருந்தும் கற்றுக்கலாம். டோன்ட் ஹைட் யுவர் மிஸ்டேக்ஸ். இஃப் யூ ஸ்டார்ட் ஹைடிங் எவ்ரி திங், ரைட், that will end up a problem. டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லுங்கள். பி டிரான்ஸ்பரண்ட். தப்பு பண்ணிட்டா டிரான்ஸ்பரன்சி மஸ்ட் பி தேர். அப்போ தான் அந்த தப்பை மற்றவங்க செய்ய முடியாது. ஓகே, ஸோ accept your faults, acknowledge, admit, but learn. If you are giving proper justification to everybody, no one will question you. Second, nursing is more than a profession. Over past years, you have undergone many trainings, both academically and clinical. Correct, no? நிறைய ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இதை படிச்சுக்கோ, இதை செஞ்சுக்கோ, ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில்ஸ், இதில் நீ ஃபுல்லாக பண்ணலன்னா உனக்கு 100 மார்க்ஸ் கிடைக்காது. ஆனால் அவ்வளோத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி வில் பி தேர். எஸ் ஆர் நோ? இங்கே அழகாக எல்லா ட்ரைவும் செட் பண்ணி கொண்டு போய் பேஷண்ட்டுக்கு கேர் கொடுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக அது முடியுதா? இஸ் இட் பாசிபிள்? நிறைய பேர் இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீல்டில் இருப்பீங்க, கரெக்டா? ஆமாம் தானே? இங்கே பண்ண அதே ப்ராக்டிஸாக பண்ண முடியுதா? பண்ண முடியுதா? முடியலை. என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணுறீங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் பிளேஸ் எ மேஜர் ரோல். அந்த இடத்துல நீ என்ன திங்க் பண்ணுற, நீ எப்படி அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணுற, தட் மேட்டர்ஸ் எ லாட். எனக்கு எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும்னா தட்ஸ் நாட் எ நர்ஸ். அது நர்சிங் ப்ரொஃபஷனே இல்லை. அது பொம்மை கூட செஞ்சுட்டு போயிடும், ரோபோ கூட செஞ்சிடும். யூ ஆர் நாட் ரோபோஸ், ரைட்? robotic nursing is different. You are not robots. You are all critical thinkers, game changers. Yes or no? ஸோ நம்மளுடைய நாலேஜை தான் யூஸ் பண்ணணும். யார் என்ன சொன்னாலும் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. சி, அவார்ட் வின்னிங், ரிவார்ட்ஸ் அதெல்லாம் செகண்டரி. எல்லாருக்கும் அவார்டு கிடைக்குமா? எல்லாரும் அவார்டு தேடி ஓடுவாங்களா? அவார்டு எப்படி வரும்? யாருக்கெல்லாம் அவார்டு கொடுப்பாங்க? அமைதியாக உட்காந்துருந்தா அவார்டு கொடுத்துருவாங்களா? அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தால் அவார்டு கொடுத்துருவாங்களா? நல்லா பேசினா அவார்டு கொடுத்துருவாங்களா? வேறு என்ன செய்யணும்? ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுங்க. நீ அவார்டு தேடி ஓடக்கூடாது, அவார்டு உங்களை தேடி வரணும். ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ?
ப்ரூவ் யுவர் செல்ஃப். காம்பிடன்ஸியை வெளியே கொண்டு வாங்க. ஸ்கில்டாக இருங்க. நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க உங்களை. நர்சிங் இஸ் நாட் லைக் எ சிங்கிள் ஃபீல்ட் லைக் கிவிங் கேர் டு த பெட் சைடு. இட்ஸ் அ வைட்லி ஓப்பன்டு ப்ரொஃபஷன். தெரியும் இல்லையா? இப்போ எல்லாருக்குமே பெட் சைடு நர்ஸ் மட்டும் ஒரு ப்ரொஃபஷனாக இல்லை. காலேஜில் ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை ப்ரொஃபஷன். இட் ஹாஸ் காட் அ வண்டர்ஃபுல் ஃப்யூச்சர். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. லைக் already I have mentioned, no, initiative team, specialty team, robotic nurse, digital nurse, now nurse practitioner. Nurse-led hospitals are more in other countries. Now it has started in India also. In Chennai also, one of the famous hospital which was led by a nurse. It was led by a nurse. அழகா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் லீட் பண்ணுறாங்க. whenever they need support from the consultants like doctors கூப்பிட்டுக்கிறாங்க. அழகா இருக்கா? கேட்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கா இல்லையா? இப்போ நீங்களாம் இப்படி இருந்தால் எனக்கு பேசவே வராதுமா. எனக்கே ஒழுங்காக பேச தெரியாது. நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் நான் என்னத்தை பேசுறது? சியர்ஃபுல்லாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஆல்வேஸ் கீப் எ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். பேஷண்ட் உங்களை பார்க்கும்போது ஸ்மைலிங்காக பார்க்கணும். சிரிக்கணும்னு இல்லை, ஸ்மைலிங்காக. ஒரு சியர்ஃபுல்லாக ஸ்மைலிங்காக ஒரு பேஷண்ட் கிட்டே போனால் அவருடைய நோயெல்லாம் பறந்து போயிடும். கரெக்டாக? பேஷண்ட் கிட்டே போய் பேசும்போது ரொம்ப அன்பா ஒரு ஐ டோன்ட் சே லைக் சிம்பத்தி. சிம்பத்தி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எம்பத்தி. பேஷண்ட் அழும்போது நீயும் கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு அழணும்னு நான் சொல்லலை. பேஷண்ட்டோட அந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்து யூ கீப் யுவர் செல்ஃப் இன் த பேஷண்ட்ஸ் ஷூஸ். லைக் அந்த பேஷண்ட்டோட இடத்துல என்னோட ரிலேட்டிவ் இருந்தால், ஒன் ஆஃப் மை ரிலேட்டிவ் ஆர் மை ஃபாதர், மை மதர் ஆர் மை சிஸ்டர் இருந்தால் நான் எப்படி கேர் பண்ணுவனோ அப்படி கேர் பண்ணோம். தட் இஸ் எம்பத்தி, நாட் சிம்பத்தி. ஸோ உங்களுக்குள்ள அந்த எம்பத்தி இருக்கணும். லைக் அந்த கைண்ட்னஸ் இருக்கணும், அந்த கம்பேஷன் இருக்கணும். பேஷண்ட் சைடில் போகும்போது நம்மளுடைய கவலையெல்லாம் தூக்கி போட்டுருணும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உன்னோட வீட்டு கவலை எல்லாத்தையும் தூக்கி வச்சிரு. ஜாலியாக போங்க. பேஷண்ட் கிட்ட நல்லா பேசுங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. whenever you spend the time with the patient, no, you will get more datas. Most of the nurses, bedside nurses are the what to say, like are the people who diagnose very well than the doctors. Most of the missed diagnoses are captured by the nurses alone. When they are collecting the history, they are easily capturing some communicable diseases, some what to say, like some other contractual diseases, some other family diseases. The doctors will not spend that much time with the patients. The nurses are spending a lot. So it's easy for them to do the diagnosis. இந்த டயக்னோசிஸ் தான் டாக்டருக்கே தேவைப்படுது. அப்படி நீ டயக்னோஸ் பண்ணி சொல்லும்போது ஓ அப்படியாமா, then he'll change the treatment also. At times it helps the patients to heal safely and go safely without other problems. So உங்களோட ரோல் தான் அங்கே மேஜர் ரோல். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ பேஷண்ட்ஸோடவும் ஃபேமிலிஸோடவும், they'll be very happy. See, happy faces always will give you satisfaction. Correct? என்னோட சர்வீஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும்னா அந்த பேஷண்ட் கிட்டேருந்து ஒரு ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோ இல்லை ஒரு அப்ரிஷியேட்டிங் வேர்டோ இருக்கணும். மற்றதெல்லாம் நமக்கு தேவையா? கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கூட அந்த ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து அம்மா நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டடா, பிகாஸ் ஆஃப் யூ ஐ எம் லீவிங் சேஃப்லி அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தால் அது கோடி கோடி ரூபாய்க்கு சமம் இல்லை? ப்ளீஸ் டூ தட். But nowadays, you are not spending much time. I'm practically speaking. வரீங்க, நிறைய எழுதுறீங்க, வரீங்க, மெடிசனை கொடுத்துட்டு போயிடுறீங்க. அந்த மெடிசன் கூட எப்படி தெரியுமா? ரோபோ மாதிரி தான். போக வேண்டியது பேஷண்ட் கிட்ட, சார் உங்கள் மெடிசனை இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு இதை போட்டுக்கோங்க. ஒரு அன்பாக போயிட்டு, சார் உங்களுக்கு ஃபீவர் இருக்குது, இந்த ஃபீவருக்கு இந்த மெடிசன் கொடுக்குறேன், இது ஆன்டிபைரட்டிக், இதை சாப்பிட்டு ஒரு 30 மினிட்ஸில் உங்கள் டெம்பரேச்சர் குறைஞ்சிரும், யூ ஃபீல் வெரி ஹாப்பி, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஒரு சந்தோஷமாக சொன்னால் அந்த மெடிசனை போடாமலே அவர் சந்தோஷமாக ஜுரம் குறைஞ்சி போயிடும்.
போகுமா போகாதா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் just give proper explanation. I used to tell my nurses, please strengthen your communication. That's why we framed 2 type of tools. One ISBAR communication, you all very well know. ISBAR you know, no? You explained that, no? That is for the healthcare providers. Between the communication, like the communication between the healthcare providers, you are using ISBAR communication. But between the patient, one more communication tool, aided communication. You all know, no? Super dear, நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் அதுக்கு வேல்யூவே அதிகம். ஒரு பேஷண்ட் கிட்ட போய் நீங்கள் சொல்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் தட் வில் ஆட்ஸ் யுவர் வேல்யூ. அந்த பேஷண்ட் உங்களை அவ்வளோ அழகாக, இந்த நர்ஸ் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, இவங்க எது சொன்னாலும் கரெக்டுப்பா, அவள் பாயசனே என் கையில் கொடுத்தா கூட அது எனக்கு பாயசம் மாதிரி. யாராவது உங்களை குறை சொல்வாங்களா? ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நிறைய தப்பு பண்ணால் கூட அந்த பேஷண்ட் கிட்ட போய் சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க, நான் உங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்குவேன், என் பேர் இது தான், நான் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் இருப்பேன், நான் இது எதுக்காக வந்திருக்கேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் போய் சொல்லிட்டு வாங்களேன். தப்பாக மாற்றி மெடிசன் கொடுத்தா கூட அவர் என்ன தெரியுமா சொல்வார்? அம்மா அந்த ஸ்டாஃபை திட்டிடாதம்மா, அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்குச்சு, அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க. அதே நீ பேசாமல் போய் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு நீ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணால் கூட, nursing care very poor, very poor, I am not at all happy. எவ்வளோ காசு கொடுத்து பாருங்கள், உங்கள் நர்சிங் கேருக்கு நான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறேன், உங்கள் நர்ஸை சிரிக்க கூட மாட்டுறாங்க. அம்மா சிரிக்க கூட நான் கற்றுக் கொடுக்கணுமா? பட் அதை செய்கிறோம் நாங்கள் இப்போது. ப்ரீவியஸ்லி இட் won't be like that. Now during induction itself I used to tell them, smile. ஸ்மைல் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் பிள்ளைங்கக்கிட்ட. எப்போவுமே ரவுண்ட்ஸில் சொல்வேன், நீ ஸ்மைல் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமான்னுவேன். அப்போ ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ், இட் ஷுட் கம் விதின் யுவர் செல்ஃப், ஃப்ரம் யுவர் செல்ஃப். பட் அது நடக்க மாட்டேங்குது. பேத்தட்டிக். மேபி உங்களுடைய ஒர்க் ப்ரெஷர், கரெக்டாக? அதெல்லாம் ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. எந்த ஒரு வேலையுமே என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். பேஷண்ட்க்கு எது பண்ணாலும் சரி, நீ ஒரு டாக்குமெண்ட் பண்ணால் கூட ரெலவெண்ட்டாக டாக்குமெண்ட் பண்ணு. தேவையில்லாமல் கதை எழுதாதீங்க. நம்ம என்ன டைரக்டாக பண்ண போகிறோம்? மூவியாக டைரக்ட் பண்ண போகிறோம்? இல்லையே. பேஷண்ட்டோட கண்டிஷனை எதை டாக்குமெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணு. அப்போ உன் டைம் வேஸ்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி டைம் ஃப்ரேம் பண்ணிக்கோ. இன்றைக்கி நான் இந்த பேஷண்ட்டை பார்க்க போகிறேன், இன்றைக்கி இந்த வார்டுக்கு போகிறேன், இத்தனை பேஷண்ட்டை நான் அசைன் பண்ண போகிறேன், அந்த பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸ் இது. ஸோ எதுக்கு நான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதை டாக்குமெண்ட் பண்ணணும், இதை உங்கள் மூளையில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஒரு காலம் வச்சுட்டு டிக் பண்ணிக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க. ப்ரையாரிட்டைஸ். டைமை பிளான் பண்ணு. எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ அதை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணு. தேவையில்லாத வேலையை நம்ம செய்யவே வேணாம். ஹாப்பியாக ஒர்க் பண்ணலாம். உங்கள் கலீகோட ஹாப்பியாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அதோடு முடிச்சுட்டு வந்துடலாம். வேறு எதுவுமே நம்மளுக்கு வேணாம். ஸ்டாப் காசிப்பிங். ஏன்னா இந்த காசிப் தான் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு முடியும், பெரிய விஷயமே. ஏன்னா அது இங்கே தெரியாது. நீங்கள் ஒன்ஸ் கிளினிக்கல் ஃபீல்டுக்கு வந்தால் தான் தெரியுமே. அவள் என்ன தெரியுமா உன்னை பற்றி சொன்னால், நீ அந்த பேஷண்ட்டுக்கு அந்த மெடிசனை கொடுக்காம போனியா, அந்த இன்சார்ஜ் சிஸ்டர் சொன்ன உடனே உன்னை தாண்டி அவள் போட்டு கொடுத்தா, அப்படியா சொன்னா, உடனே அங்கே ஒரு பெரிய விஷயமே நடக்கும். டோன்ட் காசிப். காசிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃபே முடிஞ்சு போயிடும். ஓகே? அண்ட் பி டிரான்ஸ்பரண்ட். மெயின்டைன் த கான்ஃபிடென்ஷியாலிட்டி. Confidentiality matters a lot. Provide privacy whenever you give any care to the patients. These are all key points. See, previous day, no one mind about that. Confidentiality அப்போல்லாம் கிடையவே கிடையாது. டிரான்ஸ்பரன்சிக்கெலாம் அப்போ வேல்யூவே இருந்ததில்லை. பட் nowadays each and everything is countable.
ஒரு பேஷண்ட்டுக்கு கேர் கொடுக்கும்போது நீ ஸ்க்ரீன் போடாமல் கேர் கொடுத்தேன்னு வச்சுக்கோ, யூல் பி ஸ்டியூடு. Previously, like in front of the court of law, they won't punish the nurses or any caregivers. They'll ask the institution to come for the court, and something will be happening. Nowadays, they'll catch all the end users, stakeholders. So be careful while taking care of the patients. Your documentation is very important. Your maintaining confidentiality is very important. And whenever you do any work, please, whatever the institution says, ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் அந்த லாஸ் ஒரே மாதிரி இருக்காது, ப்ராக்டிசஸ் ஒரே மாதிரி இருக்காது. ஃபஸ்ட்டு நீ போன உடனே எல்லாத்தையும் பண்ணணும்னு யோசிக்காதீங்க. ட்ரை டு லேர்ன் த இன்ஸ்டிடியூஷனல் பாலிசி. அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் என்னென்னு பாருங்கள், அதை எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உன்னோட சீனியர்ஸ் கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, அப்சர்வ் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் கிவிங் கேர். அதர்வைஸ் யூல் பி இன் ட்ரபிள். ஓகே? அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிப்ரெஸ் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு சப்ரெஸ் யூ. எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கோங்க. ஆனால் தப்பு பண்ணிட்டோன்ட்டு உங்களை நீங்கள் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். பிகாஸ் யாருமே தப்பு பண்ணாமல் பெரிய லெவலுக்குலாம் வந்துட முடியாது. ஸோ தப்பு பண்ணிடுங்க, ஆனால் கற்றுக்கோங்க, திரும்பவும் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அண்ட் ஃபைனலி, நீங்கள் இப்போது ஒரு ஆஸ்பைரிங் லீடர் பொசிஷனில் இருக்கீங்க. கரெக்டாக? பிகாஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் டிகிரி. கரெக்ட்? ஸோ ஒரு கிளினிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயோ இல்லை அகாடமிக் ஃபீல்டுக்குள்ளேயோ போயிட்டீங்க. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ, நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்குறீங்களோ அதை வச்சு உங்களோட ஜூனியர்ஸை யூ ஹாவ் டு டெவலப் பண்ணணும். அந்த குவாலிட்டி எல்லாருக்குமே வந்துடாது. பட் ட்ரை டு அடாப்ட் தட் குவாலிட்டி. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கஷ்டப்பட்டேன், அதனால் பின்னாடி வரவங்களும் கஷ்டப்படணும்னு யோசிக்கக்கூடாது. நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அதில் நான் என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அதை என் ஜூனியர்ஸ்க்கு சொல்லி கொடுத்து ஐ நீட் டு க்ரூம் தெம், ஐ நீட் டு கிவ் வே ஃபார் தெம். நானே போய் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிக்கலாமா? நானே போய் எல்லா அவார்டையும் வாங்கலாமா? அது ஒரு லீடர் மட்டுமே எப்பவுமே அவார்டு வாங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை அவங்களுடைய ஜூனியர்ஸை அவங்க மோட்டிவேட் பண்ணி அவங்கள அவார்டு வாங்க வைக்கிறது நல்லா இருக்குமா? ஜூனியர்ஸ்க்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். கரெக்ட்? ஸோ ஆஸ்பைரிங் லீடர்ஸ், யூ க்ரூம் யுவர் செகண்ட் லெவல். அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா செகண்ட் லெவலை ப்ரொமோட் பண்ணுறோம்? நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். ஆமாவா இல்லையா? என் வேலையை இன்னொருத்தருக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டேன், அவ கொஞ்சம் பண்ணிவிடுவா, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எஸ் சார்னோ பெனிஃபிட்டும் இருக்குல்ல. எப்போவுமே ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸும் இருக்கும். ஆமாம் தானே? ஸோ மைனஸ் என்னென்னா ஒழுங்காக க்ரூம் பண்ணணும், இல்லாட்டி அவன் நம்மளை மாட்டி விட்டுருவா. ப்ளஸ் என்னென்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் the jokes apart, but try to develop all the juniors and groom yourself also. You have a vast and wonderful future. So அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தப்பான வழிக்கு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. சரியா? நம்மளுடைய ஃபீல்டு எப்போவுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லாருமே எப்போவுமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே நம்மளுக்கு சக்ஸஸும் வந்துக்கிட்டே இருக்காது. எப்போவுமே எல்லா பேஷண்ட்டும் நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸாக கிடைக்கவும் மாட்டாங்க. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். பாசிட்டிவாக இருக்கும்போது ஹாப்பியாக எடுத்துக்கிற நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து வெளியே வரணும். ஓகே? ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் கெரியர். ஸோ உங்கள் கெரியரில் கோல் செட் பண்ணுங்கள். உங்களுடைய பாத் இதோட முடியல. இட் ஹஸ் ஜஸ்ட் எ ஸ்டார்ட். இட் ஹஸ் ஜஸ்ட் எ ஸ்டார்ட். இனிமே தான் உங்கள் ஃப்யூச்சரே இருக்குது. நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணணும், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். புரியுதுங்களா? இது நர்ஸுன்ற ஒரே ஒரு பேட்சை வச்சுட்டு நம்ம தெரியக்கூடாது. அதோட நிறைய விஷயங்களை நம்ம ஆட் பண்ணி அதை ஒரு சின்ன ரோஸாக இருக்கிறத ஒரு பொக்கேவாக மாற்றணும். ஆமாம் தானே? சிங்கிள் ரோஸ் கொடுக்கறதோட பொக்கே கொடுத்தா அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சிங்கிள் ரோசஸ் எல்லாரும் ஃப்யூச்சரில் சீக்கிரமாக ஒரு பெரிய பொக்கேவாகணும். ஆகுமா? எஸ். ப்ளீஸ் எக்ஸ்ப்ளோர் யுவர் செல்ஃப்.
in various aspects. Try to learn new things. டெய்லி நிறைய கற்றுக்கோங்க, நிறைய படிங்க. படிக்கணும்னா புக்கில் தான் படிக்கணும்னே இல்லை, அப்சர்வ், அனலைஸ். ஓகே. அண்ட் ஃபைனலி ஃபார் த பேரண்ட்ஸ், டோன்ட் ஸ்டாப் தெம். குழந்தை ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருப்பா, ஹாஸ்டலில் கஷ்டமாக இருந்திருக்கோம். அம்மா ஹாஸ்டலில் ஃபுட்டு நல்லா இல்லைம்மா, அம்மா ஹாஸ்டலில் ரூம் நல்லா இல்லைம்மா. அப்படியா, நீ வந்துருவா, இவ்வளோ நாள் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன், இனியெல்லாம் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ வந்துரு, நம்ம பார்த்துக்கலாம். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் லைக் தட். நீங்களும் இந்த அளவுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்து உங்கள் குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பீங்க. பட் யூ நீட் டு அனலைஸ் வாட் ஹேப்பன் டு தெம், வாட் ரியலி பாதர்ஸ் தெம். என்ன அவங்களுக்கு கஷ்டன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க, அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைங்க. அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச நீங்கள் அவங்களுடைய ஃப்யூச்சரில் இன்னும் அவங்க மேலே போகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். மெனி ஆஃப் த பேரண்ட்ஸ் தே ஆஸ்க் தெம் டு ஸ்டாப் த கெரியர். ஒன்று என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிவிட்டு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி நீ வீட்டோட போயிடு, உன்னை படிக்க வைக்கணும்னு படிக்க வைக்கல, சும்மா ஒரு பேச்சுக்கு படிக்க வச்சேன்வாங்க. நான் சொல்வேன், நர்சிங்கிறது நோபல் ப்ரொஃபஷன், இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இப்படி ஒரு சீட்டை கொடுத்து உன்னை படிக்க வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வரனா அது பெரிய விஷயம், இட்ஸ் அ ப்ரைடு. அந்த விஷயத்தை நீ வேணான்னா அது கிடைக்காம எத்தனை பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிருக்கோம்ல. வை யூ ஹவ் வேஸ்டட் ஒன் சீட்? இது நான் அடிக்கடி எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் த பேரண்ட்ஸ், ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் யுவர் கிட்ஸ். நீங்கள் எப்படி ஒரு இண்டிவிஜுவலாக நிற்கிறீங்களோ அது மாதிரி உங்கள் குழந்தைங்க நிற்கணும். ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தைங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் பெரிய ஆளாக மாறணும். எங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜில் போய் இந்த மாதிரி அவங்க பேசணும், மற்றவங்களுக்கு மோட்டிவேட்டராக இருக்கணும். அதுக்கு நீங்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் தான் அவங்கள கைட் பண்ணணும், ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் தெம். இஃப் தே வாண்ட் டு டூ எனிதிங், ப்ளீஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட தாட்டை கொண்டு வந்து அவங்க கிட்ட திணிக்காதீங்க. இதுதான் நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ. ஐ ஹவ் அ சன். எனக்கு ஒரே ஒரு பையன் தான். நான் அப்ராடில் இருக்கும்போது அவன் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அவனை க்ரூம் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் டைம் எடுத்தது. ஹீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். அவன் எப்படின்னா அவன் வந்து அவனோட தாட்டில் தான் இருப்பான். ஹீ இஸ் சச் அ வண்டர்ஃபுல் கை. ஸோ ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அவனை ரொம்ப டிப்ரெஸ் பண்ணுவாங்க. அவனை மேத்ஸ் போடும்போது அவன் வந்து மல்டிபிள் ஈக்குவேஷன் வச்சுருப்பான், மல்டிபிள் இது வச்சுருப்பான், மெத்தடாலஜி வச்சுருப்பான். ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறத தான் நீ செய்யணும்னுவாங்க. அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனை கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது. ஸோ சொல்லுவான், அம்மா அவங்க ரொம்ப என்ன சொல்கிறாங்க, இப்படி தான் பண்ணணுன்றாங்க, எனக்கு பண்ண வரல, எனக்கு மக் பண்ண தெரியாது, என்னால் ஒரே மெத்தடாலஜி என்னால் பண்ண தெரியாதுமா. ஸோ அவங்க பிரின்ஸிபல் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் எங்களுக்கு ஸ்கூலில் டியூஷனுக்கு அனுப்புங்க, ஸ்பெஷல் டியூஷனுக்கு அனுப்பலினா வி வாண்ட் அக்செப்ட்னாங்க. நான் சொன்னேன், ப்ளீஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மை சைல்டு, அவனாக இருக்க விடுங்கண்ணே. என்ன ஒரு பேரண்ட் இப்படி பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியில்லை, அவன் வந்து ஃபெயில் ஆனால் எங்களுக்கு தெரியாது. டோன்ட் வரி, இட்ஸ் மை ப்ராப்ளம், யூ டோன்ட் வரி. என் பையன் ஃபெயில் ஆனால் கூட அவனோட டேலண்ட் எனக்கு தெரியும், யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூல் இன் சென்னை, தே செட், மேடம் அது எங்களோட ரிசல்ட்டை பாதிக்கும். சாரி மேடம், டோன்ட் ஃபோர்ஸ் ஹிம். Then no, I didn't send him for special tuition and all. He completed his course 87%. He completed. அதுக்கப்புறம் ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் போய் ஒரு கோர்ஸ் பண்ணால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட். அந்த கோர்ஸ்க்கு நான் அவனை கம்பல் பண்ணவே இல்லை, நீ இதை படி அதை படின்னு சொல்லவே இல்லை. வாட் இஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட், கோ ஹெட், ஐ எம் சப்போர்ட்டிங் யூ. ஸோ அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் அவன் பண்ணான். அவன் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவனுடைய பிஹெச்டி ப்ரொஃபஸர்ஸ்க்கு அவன் வந்து அந்த இதெல்லாம் தீசிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அவங்க அவனை தனியாக கூப்பிட்டு ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் இவன் பண்ணி கொடுத்து, ஃபோர்த் இயரில் அவன் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறான். அந்த எக்ஸாமினர்ஸ்லாம் ஸ்டாண்டிங் ஓவியேஷன் கொடுத்தாங்க. இட்ஸ் அ கிரேட் ப்ரைட் ஃபார் மீ. நான் அதான் சொன்னேன், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் சொல்கிறது, அவங்களா இருக்க விடுங்க. நீங்கள் உங்களோட தாட்டை அவங்க மனசில் திணிச்சிங்கன்னா அவங்களுடைய ஓன் இண்டிவிஜுவாலிட்டி டேலண்ட்ஸ் வில் நெவர் கம் அவுட்.
இது யங் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ்க்கு நான் சொல்கிற விஷயம், நம்மளோட விஷயம். நான் இதை சாதிக்கலை, நான் வந்து பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு நினச்சேன், நான் பாட்டு கற்றுக்கணும்னு நினச்சேன், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் முடியல, என் குழந்தை பண்ணணும். டோன்ட் ஃபோர்ஸ். இன்றைக்கி எத்தனை டாக்டர்ஸ் அவங்க குழந்தைங்கள அவங்க வழியில் விடுறாங்க தெரியுங்களா? எத்தனை டாக்டர்ஸ். ஆனால் அவங்களோட கம்பல்ஷன் இருக்க நிறைய குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க மென்டலி சப்ரஸ் ஆகி மென்டல் இல்னஸில் இருக்காங்கன்னு தெரியுங்களா? ஸோ ப்ளீஸ் முடிஞ்சால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களா இருக்க விடுங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க. டோன்ட் ஃபோர்ஸ் தெம். யங் ஜென்ரேஷன் என்னையா இருக்க விட சொன்னாங்கன்னு தப்பான வழியில் போயிடாதீங்க. யூஆர் ஆல் 2K கிட்ஸ். உங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. நாங்கள் சொல்லி கொடுத்து இனி நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயமே இல்லை. கரெக்டா? அப்போல்லாம் வந்து நாங்கள் கூட்டு குடும்பத்தில் பார்த்து பழகி அப்படி தான். பட் நீங்கள் இப்போ ரொம்ப மெச்சூர்டுடா. உங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம். அந்த மெச்சூரிட்டியை குட் சென்ஸில் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு யூஆர் ஆல் வெல் டேலண்டட். ஸோ அது எப்படி போதுன்றது மட்டும்தான் அங்கே மேட்டர். சரியா? பேரண்ட்ஸும் மற்றவங்களும் நீங்கள் டீவியேட் ஆகும்போது உங்களை சப்போர்ட் பண்ணி ஒழுங்காக கொண்டு போவாங்க, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் தான் உங்களுடைய எல்லா விஷயத்தையும் முடிவெடுக்கணும். அது நல்ல முடிவாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி யூ ஹவ் given. I think this platform gave me would like to share a few of my experiences, because that are all very important for the young generation, because they don't know. That's why. Anyway, thank you so much. All the very best. All futuristic nursing leaders, young leaders, make good leaders in futures. Thank you.